பாடல் 1628. கரந்தும் கரந்திலன் கண் அகத்து ஒன்றான். இது முதலடியில் சொல்லியிருக்கார். கரத்தல்னா மறைத்தல் அப்படின்னு பொருள். மறைத்தல்னா யார் இந்த இடத்துல? மாயையால் மறைத்தல். ஸோ மாயை தான் இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்கிறாரு? கரந்தும் கரத்து அப்படின்னு ஒரே வார்த்தையை கரந்தும் கரத்து இம்மு மட்டும் சேர்த்துருக்காரு மெய்யெழுத்து. மற்றபடி 2 வார்த்தை ஒரே இடத்துல வருது. என்ன பொருள்னா, இறைவன் மாயையில் தான் இந்த இடத்துல மறைஞ்சி இருக்கார். நமக்கு மாயையை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல இல்லையா? அவர் மாயையில் கரந்தும் அப்படின்றதுனால அவர் மாயையில் மறைஞ்சி இருக்கார் இந்த இடத்துல. அடுத்து மறைத்தும் இருக்கின்றார். யாருக்கு இந்த இடத்துல? அந்த மாயை வென்ற தவம் செஞ்சுருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு கூட இந்த இடத்துல மறைஞ்சி தான் இருக்கார். இந்த இடத்துல மாயையிலேயே மறைஞ்சி இருந்தாலும் மாயையை வென்றுட்டாங்க இந்த இடத்துல இல்லையா, அவர்களுக்கு கூட இந்த இடத்துல மறைஞ்சி தான் இருக்காரா. இந்த இடத்துல முழுமையாக மாயை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூபமாக இல்லை இந்த இடத்துல. ஏன்னா அவர்கள் மாயையை வென்ற நிலையில் எல்லாம் இறைவன் என்ற நிலையில் அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு என்று தனி ரூபம் என்று இங்கே எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ அங்கேயே மறைஞ்சு தான் இருக்காரு. இது புரிஞ்சிக்க கடினம். பட் நாளடி சேர்த்து பார்க்கும்போது புரிஞ்சிடும் அந்த இடத்துல 2வது கரந்து என்றதுக்கு என்னன்றது. அடுத்து கரந்து இளன் கண்ணகத்தோன்றான் அப்படின்றது. ஸோ இப்போ அடுத்தடியை சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மாயையில் மறைஞ்சி இருக்காரு. ஆனால் தவத்தை ஜெயிச்சவங்களுக்கு மறைந்து இளன் அப்படிங்கிறார், இல்லை அப்படின்றார். ஸோ மறைஞ்சு இல்லையா அவர் இந்த இடத்துல? ஸோ மறைஞ்சு இல்லாமல் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ என்ன பொருளாகுது? இப்போ நான் முன்னாடி சொன்னது தான், அவர் தனியாக ரூபமாக நிற்கலை இந்த இடத்துல. ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் இருக்காருன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாரு? கண்ணகத்தொன்றான் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. கண்ணா இப்போ பார்க்கறது, அகம்னா உள்ள. ஸோ கண்ணால் ஒன்றி இந்த இடத்துல உள்ள அவங்க ஒன்றான் அப்படிங்கிறாரு. ஒன்றான்னா என்ன? இந்த இடத்துல ஒன்றி இருக்காதவன் அப்படின்னு பொருள். ஸோ இப்போ கண்ணகத்து ஒன்றான்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ மனம் இருக்குது, மனதில் இப்போது பார்க்குறோம், குறிப்பிட்ட இறைவனுடைய ஒரு ரூபத்தில் பார்க்குறோன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ரூபத்தில் அதில் மட்டும்தான் அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் அவர் மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா இன்றைக்கி அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கண்ணை மூடி ஒரு சிவனை நினச்சி பார்த்தோன்னா சிவனுடைய லிங்க ரூபமோ உருவ ரூபமோ இல்லை வேறு ஏதோ இறை ரூபமோ நின்றுடும் இல்லையா? அப்போ நம்மளுடைய கண்ணகத்து ஒன்றி இருக்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அவர்களுக்கு அப்படி ஒன்றி இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அப்படி ஒன்றி இருக்க மாட்டார் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளாம் மாயையில் இருக்கோம், மாயையில் இறைவன் மறைஞ்சி இருக்காரு, அந்த ரூபத்துக்குள்ளேயே தான் மறைஞ்சி இருக்கார். இப்போ அந்த ரூபம் தான் இறைவனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்மளும் திருமந்திரத்தில் நிறையா படிச்சிருக்கோம், ஏற்றுக்குவோம் இந்த இடத்துல இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல அவர் கண்ணை மூடி நின்னார்னா அவருக்கு ஒரு சின்ன ரூபத்தில் மனசுக்குள்ளே நின்றுட்டாரு அப்படின்னா அப்போ அவரும் அந்த இடத்துல மாயையில் இருக்காருந்தான பொருள். ஆனால் அவர் மாயையிலேருந்து விலகிட்டார் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது? வெளியில் இருக்கக்கூடிய எந்த பொருளை பார்த்தாலும் அவருக்கு இறை தான் தெரியும் இந்த இடத்துல. அப்போ உள்ளே பார்த்தாலும் மொத்த அண்டாசரசரத்தையும் அவரால் தனக்குள் உணர முடியும். அதை உட்கருத்தாக வச்சிருக்காரு. இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய இதில் ஒரு சின்ன சீன் வரும். அந்த சீனை நினச்சா இது புரிஞ்சுக்கும். கிருஷ்ணர் மண்ணை அள்ளி தின்னுடுவார் சின்ன வயசில். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, டே மண்ணை தின்னுட்டியடான்னு சொல்லி மண்ணை துப்ப சொல்கிறதுக்கு வாயை திறடான்னு சொல்லி வாயை திறந்தா மொத்த உலகமும் அவருக்குள்ளே தெரியுமா இந்த இடத்துல? இது படிச்சிருப்போம் இந்த இடத்துல. எப்படி மொத்த உலகத்தையும் ஒரு வாய்க்குள்ளே பார்க்க முடியும்? ஒரு கற்பனை அப்படின்னாலும் ஸோ உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் இந்த இடத்துல. கற்பனைன்னு சொல்கிறது நடந்த விஷயம் கற்பனைன்னு சொல்லலை. கற்பனையில் நம்ம அது பார்த்தா அப்படின்னு நினச்சா கூட சரி, நம்மளால் அதை உணரவே முடியாது. ஸோ பார்த்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இவ்வளோண்டு வாய்க்குள்ளே மொத்த உலகத்தையும் பார்த்தான்னா உணர்றான் அந்த இடத்துல. கண்ணால் பார்க்கல, மொத்த உலகத்தையும் உணர்றான் இந்த இடத்துல. இது கிருஷ்ணா மொத்த உலகமே இவன் தான் அப்படின்ற ஒரு உணர்வு அவளுக்கு வருது. அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த காட்சியாக வச்சாங்க. அப்போ இவருக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் இறைவனுடைய ரூபம் தெரியல. உள்ளுக்குள்ளே அப்படி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மொத்த உலகத்தையும் அவரால் உள்ளே உணர முடிகின்றது கண் அகத்து. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ரூபத்தில் மட்டும் இறைவன் ஒன்றாமல் மொத்தமாகவே தெரிகிறார் இந்த இடத்துல. ஸோ தவம் என்ற ஒன்றை யார் ஒருவர் முற்றுப்பெற்ற நிலைக்கு போகிறாங்களோ அவர்களுக்கு மாயையில் மறைந்து இருக்கக்கூடிய இறைவன் மாயையில் இல்லாமல் மொத்த பரவலையுமே அவருக்குள் உணர வைக்கின்றான். குறிப்பிட்ட ஒரு
அடையாள குறி இல்லாமல் மொத்தமாக உணர வைக்கிறாரு. அதான் முதலடியில். அடுத்து பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. இப்போ உள்ளுக்குள்ள இறைவனை உணர்ந்துட்டார். ஏன்னா போன பாடலில் முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சிவன் அவர் கூட இருக்காரு அப்படின்னு முடித்தோம் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க சிவன் தான் எப்படி இருக்கார் இந்த இடத்துல? ஒரு சின்ன ரூபமாக இல்லாமல் மொத்தம் அண்டாசாராசரமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உணர வைக்கிறாரு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா பரந்த சடையன் அப்படிங்கிறார். நம்ம இப்போ திருமந்திரத்தில் சடைமுடியான்னு பல இடங்களில் படிச்சிருப்போம். அதுக்கு விளக்கமும் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த சடைமுடி எதை குறிக்கும் என்றால் இறைவனுடைய அருளானது மலை போல் கொட்டிக்கொண்டே இருப்பது தான் அந்த சடைமுடி குறிக்கும். இப்போ பரந்த சடைமுடியான் அப்படிங்கிறாரு. இவருடைய அண்ட சராசரம் ஃபுல்லாக எப்படி ஒரு ஆளை உள்ளே உணர முடியுதோ அவ்வளோ இடத்துக்கும் இறைவனுடைய அருளானது வந்துக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல. சடைமுடியான். அடுத்து என்ன சொல்கிறாரு? பசும்பொன் நிறத்தன் அப்படிங்கிறாரு. பசும்பொன் அப்படின்னா நம்ம பசுன்னா அந்த விலங்கு பசு மாடு அதுக்கு போகக்கூடாது இந்த இடத்துல. பசும்னா பசும் என்பதற்கு தூய்மை என்பது ஒரு பொருள் இருக்கிறது. பசுமையான அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இந்த காட்டுக்குள்ளே போய் விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பயிர்கள்லாம் விளைவிச்சிருக்கும் போது ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, தூய்மையாக இருக்குன்றதுனால பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பசும்பொன் நிறத்தன் அப்படின்னா இறைவன் உள்ளே பார்க்குறார் இல்லையா தனக்குள்ள மொத்தம் அண்டசராசரம் ரூபமாக. சிவன் வேற சொல்லியிருக்காரு. அப்போ அன்பின் உருவமாக உள்ளே பார்க்குறாரு இந்த இடத்துல. அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்காராம். மேலேருந்து அருளாக கொட்டிக்கிட்டே இருக்கான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காராம் இந்த இடத்துல. ஒளி வீசுகிறாராம். பொன்னிறத்தன் அப்படிங்கிறாரு. பொன்னா தங்கம் நம்ம நேரடியாக இருக்கோம், தங்கம் கிடையாது, பலமுறை சொல்லியிருக்கோம். அப்படி பட்டொளி வீசி பிரகாசிக்குதான் அவருடைய உடம்பு. அதான் பொன்னிறத்தன் அப்படிங்கிறாரு. அடுத்தடிலாம் சொல்றாரு அருந்தவர் கல்லல் அணுகளுமாகான் அப்படிங்கிறாரு. அருந்தவர் கல்லல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? யார் ஒருத்தர் தவம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த காட்சி கிடைச்சிடாதான். அருந்தவர்க்குங்கிறாரு. அப்படின்னா என்ன? ரொம்ப கடுமையான தவம், அருமையான தவம். இந்த இடத்துல ரெண்டுமே பொருள். அருமையான என்பது ஒரு பொருள், அதை விட முக்கியமானது உட்கருத்து கடுமையான தவம். சும்மா உட்காந்து நானும் கண்ண மூடி தியானம் செய்கிறேன், தவம் செய்கிறேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தவம் செஞ்சுட்டேன், இறைவன் எனக்கு இன்னும் உள்ள இந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக தெரியறது கடினம்தான். கடுமையான தவம். எந்த அளவு கடுமையான? போன பாடலில் விளக்கம் சொன்னோம் இல்லைங்களா? இந்திரன் துன்புறுத்துவான் இந்த இடத்துல, ராட்சசர்கள் துன்புறுத்துவார்கள் இந்த இடத்துல. அதையும் மீறி அவர் இந்த இடத்துல தனக்குள் இறைவனை எப்போ பார்க்குறாரோ அப்போ அவர்களுக்கு மட்டும்தான், தவத்தின் முற்று பெற்ற நிலைக்குத்தான் இந்த காட்சிகளை எல்லாம் அவர்களுக்குள் காண முடியும். வேறு யாருக்கும் காண முடியாதான் என்ற இந்த வார்த்தை தான் அருந்தவருக்கு அல்லல் அப்படிங்கிறது. அல்லல்னா என்ன? இவருக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுறதுக்கு அல்லல் இந்த இடத்துல. அடுத்து அவரே சொல்றாரு அணுகளும் ஆகான் அப்படிங்கிறது. யாராலும் அணுகல்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள். ஸோ நெருங்கி வர முடியாதவன். ஸோ இந்த தவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் நெருங்கி போய் பார்க்க முடியும், வேற யாராலையும் அதை பார்க்க முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு? விரைந்து தொலப்படும் வெண்மதியானே அப்படிங்கிறார். இப்போ விரைந்து தொலப்படும் அப்படிங்கிறாரு. இந்த விரைந்து தொலப்படும் அப்படின்னா இப்போ தொழுதல் அப்படின்னா நம்ம நேரடியாக என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துலனா வணங்குதல் இல்லையா? அவரை பார்க்குறாரு, அது விரைந்து வேற சொல்கிறாரு. விரைந்துன்னா இப்போ பார்க்குறாங்க, பார்த்தோன்னே டக்குன்னு கையெடுத்து கும்பிட்றது, அப்பா சாமி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறது விரைந்து தொழுதல் இந்த இடத்துல. ஆனால் அதுக்கு உள்ள ஒரு கருத்து வச்சிருக்காரு. என்ன கருத்துனா, இப்போ ஒரு சின்ன ரூபமாக அவர் பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம், டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டுறலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் ஒரு தவத்தில் என்ன பண்ணுறாரு? இந்த அண்ட சராசரத்தையே தனக்குள்ளே உணர்றாரு தவத்தில். இந்த இடத்துல பார்த்தோன்னே மொத்தம் அண்ட சராசரத்தையே இந்த இடத்துல கையெழுத்து கும்பிடுறது அப்படின்றது நேரடியாக பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அடுத்தடியை படிக்கணும். வெண்மதியானே அப்படிங்கிறாரு. இந்த வெண்மதியானேனா நேரடியாக என்ன பொருள்? வெண்மை நிறம் கொண்ட சந்திரனே, சந்திரனை போன்றவனே அப்படின்னு பொருள் இல்லையா? மதியானே அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் அந்த வெண்மதியானுக்கு என்ன பொருள்னா, வெண்மைனா நேரடியாக வெள்ளை என்று பொருள் அல்ல. இந்த ஸ்படிகம் இருக்கு இல்லையா, அதைத்தான் குறிக்கும் இந்த இடத்துல. நேரடியாக வெண்மை அப்படின்னா ஸ்படிகம் என்று சொல்லப்படுவது என்ன? ஒரு கண்ணாடி மாதிரி, இந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த பக்கம் எல்லாமே தெரியும். மதியானே, மதி என்பது எதை குறிக்கும்? நம்மளுடைய அறிவு சிந்தனையை குறிக்கும்.
இப்போ நம்ம என்ன இந்த சைடு இருந்து பார்க்குறோமோ அந்த பக்கம் அப்படியே தெரியும். இவர் தவத்தில் எந்த உச்சநிலை பெற்றிருக்கின்றாரோ இல்லையா, தன்னுடைய அறிவுக்கு ஏற்றார் போல ஒரு பொருளை எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நமக்கு தெரியும். இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிறு குழந்தை இருக்குது, அது கையில் ஒரு மர பொம்மையை கொடுத்தா, திருமந்திரத்தில் சொல்லப்பட்டதா மரத்தில் மறைத்தது மாமர யானை, இந்த இடத்துல மரம் இருக்குது, அதனுடைய அறிவுக்கு அது பொம்மையாக தெரியும். இதே கொஞ்சம் பெரியவங்க அறிவுக்கு அது ஒரு மரம்பா அப்படின்னு தெரியும் இல்லையா. இதே ஒரு சிற்பியினுடைய அறிவுக்கு அதனுடைய சிற்பத்தினுடைய எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, இது இன்னும் எப்படி நல்லா செதுக்கலாம், இது எப்படி இன்னும் அழகுபடுத்தலாம், இப்படி அவருக்கு தோணும். ஸோ ஒவ்வொருவருடைய அறிவிற்கும் அது ஒவ்வொரு விதமாக தோன்றிக்கொண்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ என்ன, அவர்கள் எந்த அளவு அறிவு சிந்தனை இருக்கின்றதோ, பக்குவப்பட்டு இருக்கின்றார்களோ, அந்த அளவிற்கு அந்த பொருளினுடைய தன்மையை பார்க்கின்றார்கள். அப்போ வெண்மதியானேன்னா அப்போ என்ன பொருளாவது படிக்க மாதிரி இருக்குது, அவர் பார்க்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு தவசி முற்று பெற்ற நிலையில் இருக்கார், அவர் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை அவர் பார்க்குறாரு, மாயை விலகிய நிலையில் இந்த இடத்துல முற்று பெற்ற நிலையில் அவர் எந்த அளவிற்கு தவத்தில் பார்க்கின்றாரோ அந்த அளவிற்கு இந்த அண்ட சராசரம் முழுமையாகவே இறைவன் இந்த இடத்துல தெரியுற. எப்படி தெரிகிறாரு, தனக்குள் உணர்றாரு, தானாகவே இந்த இடத்துல உணர்கின்றார். இந்த இடத்துல அதை தான் இந்த இடத்துல விரைந்து தொழப்படும் அப்படிங்கிறார். தொழுதல்னால் கையை தூக்கி வணங்குறது இல்லை, அவர் உணர்றது. இந்த இடத்துல உணர்றாருன்னா, இப்போ வணங்குதல்னால் கை தூக்கி வணங்குறது மட்டும்தான் வணங்குதல்னு சொல்லுவோம். வணங்குதல்னால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே இந்த இடத்துல அந்த இறைவனை உணரும். இந்த இடத்துல ஆஹா இறைவான்னு சொல்லி அந்த லைத்தல் இருக்கு இல்லையா, அதான் விரைந்து தொழப்படும் அப்படின்ற பொருள் இந்த இடத்துல நேரடியாக பார்க்கும் பொழுது. ஆனால் அது ரொம்ப ஆழ்ந்த கருத்து, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவன் மாயையில் மறைந்திருக்கின்றான், ஆனால் தவம் செய்பவர்களுக்கு இந்த இடத்துல அவர் மறைந்திருப்பது இல்லை. அதே போல் தன்னுடைய அகத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட அளவுகோலில் அவர் ஒன்ற மாட்டான். இந்த இடத்துல குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்று இருக்க மாட்டான். ஏனெனில் அவர் இந்த அண்ட சராசரம் ஃபுல்லாக பறந்து விழுந்திருக்கக்கூடிய மொத்தமாகவே இந்த இடத்துல ஒரு அகத்திற்குள் அவர் நிற்கின்றார். எப்படி இருக்கின்றார், அவரை பார்க்கும் பொழுது அருள் பொழியும் நிலையில் அவர் நிற்கின்றார். மிகவும் ஒளி வீசக்கூடிய மிகவும் அழகான நிலையில் பிரகாசமாக ஒரு உருவமாக மொத்த அண்டசராசரமாகவே இங்கே இறைவனை அவர் தனக்குள் காணுகின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை அருந்தவம் செய்பவர்களுக்கு மட்டுமே அணுக முடியும், வேறு யாராலும் அணுக முடியாது. அப்படி அவரை தவம் செய்து அணுகி நின்றால் அவர் இந்த இடத்துல எந்த தவ நிலையில் இவர் பார்த்தாரோ அந்த தவ நிலையிலே, ஏன்னா தவம் 10 பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான நிலையில தவத்தில் இருந்திருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் மனம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் இறைவன் அவர்களுக்கு உள்ளே இருந்து அவர்களை ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் உணர வைப்பான். ஒவ்வொரு பகுதியும் அவரை தொழுது வணங்கும், கையை தூக்கி தான் அவர் தொழுதில்லை, ஒவ்வொரு செல்லுமே வணங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம இந்த பல நிகழ்வுகளை கேட்கும் முதல்ல அந்த முடியெல்லாம் தூக்கிங்கும்ல பாருங்க, எனக்கு சிலிர்த்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லையும் சில வினாடிகள் உணர்வோம் இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு செல்லுமே அவரை வணங்குமா அப்படியே இந்த இடத்துல, ஆஹா இதை இறைவன் இப்படியே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடல் ரொம்பவே ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல். இந்த பாடல் புரிந்து கொள்வதும் சிறிது கடினம்தான்.